ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சமச்சீர் கிரேட் அண்ட் மேக்ஸ் சாப்டர் 4 ஜாமெட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் டு ஏ சர்க்கிள் தான். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. 3 டைப்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் டு ஏ சர்க்கிள் யூசிங் இட்ஸ் சென்டர். அது என்னென்னு பார்ப்போமா, எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm. டேக் ஏ பாயிண்ட் P ஆன் த சர்க்கிள் அண்ட் ட்ரா எ டேஞ்சன்ட் அட் P. இதான் உங்களோட கொஸ்டின். இப்போது நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிருங்க. கிவன் டேட்டா எழுதுங்க, ரஃப் டயக்ராம் வரைங்க, அதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராம் வரைங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஸ்டெப்ஸு 4 to 5 ஸ்டெப்ஸ் எழுதினாலும் போதும். கிளியராக எழுதுங்க. ரேடியஸ் பாருங்கள் 3 cm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபைன் பண்ணணும்? சர்க்கிள் டச்சஸ் எ டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட் டைப் வந்து யூஸிங் சென்டர். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். ரஃப் டயக்ராமில் வரைஞ்சிட்டு ரஃப் டயக்ராமில் வந்து ரேண்டமாக வரைஞ்சா போதும். அதுக்கு வந்து மார்க் பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் 0 அண்ட் வந்து பாயிண்ட் வந்து P. ரேடியஸ் வந்து லைன் வந்து என்னது 3 cm எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சிருங்க. Pலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு பெர்பெண்டிகுலர் அந்த சிம்பிள் போட்டுருங்க. OP ரேடியஸ் வந்து OPன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேஞ்சன்ட் லைனில் வந்து அந்த ரே இருக்குல்ல T' கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபேர் டயக்ராம் பார்ப்போமா? கிவன் ரேடியஸ் என்னது 3 cm. அதுக்கு காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. 3 cm, 0லேருந்து 3 cm மெஷர் பண்ணிவிட்டு இந்த டிப் ஆஃப் த எட்ஜ் அங்கே தான் வந்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிட்டாரு அந்த இடத்த வந்து O அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுங்க. எந்த இடத்துல காம்பஸ் பாயிண்ட் வைக்கிறீங்களோ. அப்புறம் பென்சிலில் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கீங்கல்ல, அது வந்துட்டு தான் வந்துட்டு அது உங்களுக்கு கிடச்சிருக்கேன். அந்த 3 cm ரேடியஸ் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் ரைட் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட் வந்து O மார்க் பண்ணியாச்சா, இது வந்து எந்த இடத்துல டச் பண்ணுதோ, எந்த சைட்லனாலும் இருக்கலாம், அந்த டச் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸில் டச் பண்ணுற பாயிண்ட் வந்து Pன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் தென் ஹாஃப் ஏதாவது ஒரு ரேடியஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருங்க. ஓகேவா? செமி சர்க்கிள், அதாவது அவுட்டரில் வர மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிருங்க. எங்கே பாயிண்ட் Pயில் வச்சுட்டு புதுசாக ஒரு சர்க்கிள் செமி சர்க்கிள் மாதிரி கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஜாயிண்டாக இருக்குல்ல, அந்த OPயில் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த நியூ மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கும் நேம் வந்து L அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த ரேடியஸ் இருக்குல்ல, அதில் அந்த இடத்துல இந்த டிப் ஆஃப் த இதில் வச்சுட்டு 2 ஆர்க் கட் பண்ணுங்கள். ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஆர்க்கில் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணுங்கள். நேம் கொடுங்க. இது வந்து L, இது வந்து M, இது வந்து N. ஓகேவா? ஸோ 3 ஆர்க் கிடச்சிச்சு. ஸோ இப்போது இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு பைசெக்டர் லைன் வரையணும். ஓகேவா? 2 ஆர்க் கட் பண்ணுங்கள். அப்போ இதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு எம்லேருந்து ஒரு ஆர்க், என்லேருந்து ஒரு ஆர்க், டாப்பில் மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். அந்த ஒரு பைசெக்டர் லைனே போதும். ஸோ எம்என் எல்ல கட் பண்ணாலும் ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டையும் அந்த P லைனையும் டச் பண்ணணும். ஓகேவா? அது நமக்கு தான் வந்துட்டு அதுதான் வந்து நமக்கு வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த வந்து P வந்து டச் பண்ணணும். அந்த இன்டர்செக்டிங் லைனும் அந்த Pயும் டச் ஆகுதா, அதுதான் நமக்கு வந்து இந்த T அண்ட் T' எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம டேஞ்சன்ட் லைன். ஓகேவா? யூஸிங் த சென்டரை யூஸ் பண்ணி அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். அது வந்துட்டு இந்த சென்டரில் வச்சு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரி எக்ஸாக்டாக கட் ஆகும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டேஞ்சன்ட்டோட மெத்தட். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரா பண்ணீங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அப்படியே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும் கன்ஸ்ட்ரக்ஷனில். நெக்ஸ்ட் டைப் 2. ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 cm at a point L on it. Draw a tangent to the circle using the alternate segment யூஸ் பண்ணி எப்படி டயக்ராம் வரையணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேடியஸ் கிவன் டேட்டா வந்து ரேடியஸ் என்னது 4 cm கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடணும். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு இதை எடுத்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. அதுக்கு வந்து ஜஸ்ட்டு O அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணிடுங்க, சென்டர் பாயிண்ட்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்ட் வரைங்க. கார்ட்னா என்னது 2 சர்க்கிள் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணும். அதுக்கு வந்து நேம் கொடுத்துருங்க L and M. நெக்ஸ்ட்டு இந்த L வந்து ஆன்டி கிளாக் வைஸ்க்கு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஒரு கார்டு வரைஞ்சிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. நேம் வந்துட்டு L, M, N கொடுத்தாச்சா? கொடுத்த உடனே இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட்னா என்னது, உள்ளே இருக்க அந்த இன்டர்னல் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கிறதும் இங்கே வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேஞ்சன்ட் லைனை டச் பண்ணதும் சேமாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டு. சென்டரில் அந்த ரேடியஸ் வந்து மார்க் பண்ணிடுங்க. ஓலேருந்து இந்த டேஞ்சன்ட் லைன் இருக்கும் 4 cm. ஏன்னா எல்லா சைடுமே இந்த 4 cm தான் கொடுத்துருக்க ரேடியஸை எழுதிருங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃபேர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு 4 cm எடுத்து ஒரு சர்க்கிள் மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு
பென்சிலை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காம்பஸோட பாயிண்ட்டும் பென்சிலோட அந்த ஷார்ப் எட்ஜும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து முனையில் அந்த டிப்பில் தான் பிடிக்கணும், உள்ளே எங்கேயும் இடையில பிடிக்கக்கூடாது. பிடிச்சனா மெஷர்மெண்ட் மாறிடும். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொடுத்துருங்க, ஓன்னு கொடுத்துருங்க. சர்க்கிளை நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிவிட்டு இங்கே ஓ, அதுக்கப்புறம் எல்லுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில், ஓகேவா, கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ், இது வந்து கிளாக் வைஸ், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இது ரிவர்ஸில் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ்லேருந்து பார்த்துட்டு எல்லோ எம்மோ வந்து ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கார்ட் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எல்லேருந்து திருப்பி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸில் அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணிடுங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டேன்னா நேம் கொடுத்துருங்க. எல் இருக்கா, இங்கே எம் இருக்குது, இங்கே என் சொல்லிட்டு நேம் கொடுத்தாச்சு. எல்எம்என் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்டர்னேட் செக்மெண்ட்லேருந்து இங்கே ஆங்கிள்ஸ் வந்து இதுவும் இங்கே கீழே நம்ம டேஞ்சன்ட் வரை போகிற ஆங்கிளும் சேமாக இருக்கணும். ரஃப் டயக்ராமில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ லெட்டர் அதே இருக்க கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எண்ணிலேருந்து ஏதோ ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரேண்டமாக ஒரு கர்வ் வரைஞ்சிருங்க. கர்வ் வரைஞ்சிட்டு அதே மெஷர்மெண்ட்டை எடுத்து எல்லை வச்சு அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இந்த இதுக்குள்ள அந்த கார்ட்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுங்க. அந்த சர்க்கிளில் பாயிண்ட் சும்மா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போது ரெண்டு ஆங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போது எண்ணில் இந்த பாயிண்ட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்வோட மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதை நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணோம். இந்த எல்லோட அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, எல்எம் லைன்லேருந்து போகிறது அந்த இடத்துல இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணோம். ஓகேவா. இப்போது இந்த எல்லுக்கும் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த டேஞ்சன்ட் லைன். ஓகேவா. இதான் வந்து என்னது, வித்தவுட் யூஸிங் சென்டரை யூஸ் பண்ணாமல் அவுட் சைட் சர்க்கிளே வச்சு மெஷர் பண்ணி ஆங்கிள் மெஷர் பண்ணி நம்ம எழுதிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் தான் இது வந்து வித்தவுட் யூஸிங் த சென்டர். ஸோ அப்போ மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அந்த அங்கே இருக்க ஆங்கிளும் இந்த எல் கிட்ட இருக்க ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. ஓலேருந்து இந்த எல் வரைக்கும் என்னது, இது வந்து ஒரு ரேடியஸ்க்கு 4 சென்டிமீட்டர் எடுத்து எழுதிருங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் எழுதிருங்க. ஈஸி தான், அது ரொம்ப ஈஸி. 1 or 2 டைம்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி பாருங்கள். Type 3, draw a circle of diameter 6 cm. Diameter radius நல்லா பார்த்துக்கோங்க. Diameter 6 cm from your point P, which is 8 cm away from its center. Draw 2 tangents PA and PB to the circle and measure the length. Length கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Diameter தான் கொடுத்துருக்காங்க. Diameter 6 cm-னா அதாவது ஃபுல் சர்க்கிள்குள்ளே அந்த மெஷர்மெண்ட் தான் இந்த diameter சொல்லுவாங்க. ரேடியஸ் என்னது, அதில் ஹாஃப். ஓகேவா. அதாவது பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளது, சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஸோ அப்போ டயமீட்டர் ஈக்குவல் டு கிவன் டேட்டா வந்து பாருங்கள், டயமீட்டர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 எவ்வளோ, 3 சென்டிமீட்டர். ஓகேவா. ஃப்ரம் ஏ பாயிண்ட் பி விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரா 2 டேஞ்சன்ஸ். இங்கே தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா 2 டேஞ்சன்ட் வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. பிஏ அண்ட் பிபின்ற டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். இதுக்கு லென்த்து கண்டுபிடிக்கணும்னா பித்தகோரஸ் தியரம் வச்சு நம்ம லென்த்து கண்டுபிடிப்போம். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாலாம் எழுதிடுங்க. டேட்டா எழுதிட்டு ரஃப் டயக்ராம் வரைங்க. ரஃப் டயக்ராமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைங்க. இதுக்கு வந்து ரஃப் டயக்ராமுக்கு வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, சும்மா ரேண்டமாக ஒரு எடுத்துகிட்டு ரஃப்பாக ஒரு சர்க்கிள் வரைங்க. சர்க்கிள் வச்சுட்டு பாயிண்ட் நேமிங்லாம் கொடுத்துருங்க கரெக்டாக. அங்கேருந்து வெளியே ஒரு அவுட்டர் சைடில் வந்துட்டு அவே ஃப்ரம் தி சென்டரில், ஸோ அங்கேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 8 சென்டிமீட்டருக்கு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருங்க. டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு இந்த ஓலேருந்து அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஓ, இது வந்து பி, மேலே இருக்கிறது ஏ, கீழே இருக்கிறது பி. ஸோ இந்த லைன் வந்து நமக்கு வந்து 90 டிகிரியில் இருக்கணும். அந்த ஓஏபி அண்ட் ஓஏபி அது வந்துட்டு என்ன இருக்கணும், 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரியில் பாஸ் ஆகிருக்கணும். ஓகேவா. இப்போது நம்ம வந்து ஃபேட் டயக்ராம் வரையலாம். ஃபேட் டயக்ராம் என்னது, இது 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா ரேடியஸ். ஸோ எக்ஸாக்டாக 3 சென்டிமீட்டர். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 3 சென்டிமீட்டர் எடுத்து நான் சொன்ன மாதிரி எட்ஜில் அந்த எங்கே பிடிக்கணும் பாருங்கள், பிடிச்சிட்டு சென்டரில் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் வரையாதுங்க, இல்லைனா வந்து காம்பஸ் நகர்ந்துடும் அந்த பாயிண்ட்டு. ஸோ நல்லா டார்க்காக வரைங்க. மேலேயே பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க, கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் என்னது, பாயிண்ட்லாம் அப்பப்போவே மார்க் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தெரியுதா, அதான் வந்து ஓ.
தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் ஏ சர்க்கிள்னால இங்கேருந்து 0லேருந்து இங்கே 8 மெஷர் பண்ணிடணும். நீங்கள் பாயிண்ட்டு இந்த சர்க்கிள் பாயிண்ட்லேருந்து 8 எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ரேடியஸ் அந்த 0 பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஓகேவா? அதை வந்து பீன் மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்ச்சு, இங்கே ஓலேருந்து ஒரு ஆர்ச்சு, பீலேருந்து ஒரு ஆர்ச்சு. ஓகேவா? டாப்பில் ஓகேவா ஒரு இன்டர்செக்டிங் லைன் கிடைக்கும், பைசெக்டர் லைன். அதே மாதிரி கீழேயும் பாருங்கள், பீலேருந்து ஒரு ஆர்ச் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓலை வச்சு ஒரு ஆர்ச் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சா இப்போது மேலேயும் கீழேயும்? ஸோ அந்த 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த 8 சென்டிமீட்டர் இருக்குல்ல, அதை வந்து டச் பண்ண மாதிரி மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் ஓவியும் அந்த பியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காம்பஸ் வச்சு நான் செக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சென்டரை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. கரெக்டாக வரைங்க. ஓகே, ஸோ காம்பஸ் அந்த இது பாயிண்ட் நகராமல் இருக்கணும். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துருங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு என்னது 8 சென்டிமீட்டர், அது 8 சென்டிமீட்டராக இந்த பாயிண்ட் வந்து எம்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பீலேருந்து இந்த கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த 2 சர்க்கிள் டச் ஆகுது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டையும் அந்த பீயும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த 2 சர்க்கிள் டச் ஆகிற பாயிண்ட்டுக்கு பாருங்கள், அந்த அவுட்டர் லைனில். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி 2 டேஞ்சன்ட் வரையணும். அதை 2 டேஞ்சன்ஸ், அதாவது பேர்னானது 2, அதை தான் வந்து 2 டேஞ்சன்ட் லைன்ஸ் டச் ஆகுது. ஸோ பிஏ அண்ட் பிபின்றது உங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓ சென்டர் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த ஏ கனெக்ட் ஆகிறது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதையும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த டாட்டர் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் கிடைக்கும். ஆஸ் பர் த ரஃப் டயக்ராம் பாருங்கள், 90 டிகிரி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஓஏபி ஆங்கிள் ஓஏபி இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஓஏபி அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஓபிபி, இந்த 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு இப்போ 2 லென்த்து தெரியும். ஓபி வந்து என்னது 8 சென்டிமீட்டர், ஓஏ வந்துட்டு 3 சென்டிமீட்டர், ஏபி வந்துட்டு கண்டுபிடிக்கணும். பை பித்தகோரஸ் தியரம் படி ட்ரையாங்கிள் ஓஏபின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லென்த் இருக்கிறது எப்போவுமே ஹைப்போதெனிஸாக இருக்கட்டும். ஹைப்போதெனிஸ் ஈக்குவல் டு அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். நமக்கு இப்போ ஏபி ஸ்கொயர் தான் தெரியாது, அதை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு மீது எல்லாமே இந்த இன்னொரு சைட் கொண்டு வந்துடுங்க. ஸோ வேல்யூ தெரிஞ்சலாம் என்னது, ஓபி ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், மைனஸ் ஓஏ ஸ்கொயர். ஏன்னா ப்ளஸ் வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் வந்து என்னது 8, அதனால் 8 ஸ்கொயர். ஓஏ வந்து என்னது 3, ஸோ 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, என்ன மேலே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து என்னது 64, 3 ஸ்கொயர் வந்து என்னது 9. ஓகேவா? ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 64 மைனஸ் 9 வந்து என்னது 55 வருது. ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா என்னது, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் 55 வந்து இட்ஸ் நாட் எ எக்ஸாக்ட் ஸ்கொயர் ரூட், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், 55க்கு முன்னாடி என்ன வருது, பின்னாடி என்ன ஸ்கொயர் வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ 55க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் வந்து 49, அது வந்து 7 ஸ்கொயர். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது வந்துட்டு 8 ஸ்கொயர், அதாவது 64. ஓகேவா? அதுக்கு மிடில் இருக்கிறது தான் வந்து இந்த 55 இருக்குது. அதாவது 49க்கும் 64 ஸ்கொயருக்கும் மிடில் தான் இந்த 55 இருக்குது. அப்போ அது அப்ராக்சிமேட்டாக என்ன ரேஞ்சில் வரும், 49லேருந்து ஒரு ப்ளஸ் 6 ஆட் ஆயிருக்கா. ஸோ அதுலேருந்து ஒரு 7.2 இல்லை 3 இல்லை 4 இந்த ரேஞ்சிலே தான் வரும். ஓகேவா? நமக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 60 என்ன எழுதலாம், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 7.3 ஆர் எக்ஸாக்ட்லி 7.4 அப்படி நம்ம மெஷர் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 7.3 ஆர் 4 தான் இருக்கும். ஓகேவா? அதனால் தான் எஸ்டிமேஷன் அப்ராக்சிமேஷன் சிம்பிள் போடுவாங்க, ஒரு டேஷ் போட்டு மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி போடுவாங்க, டில்ட் சிம்பிள். ஸோ அதுதான் வந்துட்டு அப்ராக்சிமேஷன் சிம்பிள். இங்கே வந்து பாருங்கள், மெஷர் பண்ணிப்பாங்க, 7.3 7.3 7.4 கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இந்த மாதிரி கண்டுபிடிங்க. இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இந்த பித்தகோரஸ் தியரமோட அந்த ஸ்டெப்ஸ் இருக்கணும், லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கணும், அப்போ தான் மார்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.